Hi, hello friends. நான் உங்கள் திவ்யா பாரதி. இது உங்க சேனல் Basic to Pro தமிழ். இந்த வீடியோல பாரதியார் யூனிவர்சிட்டி BCA, BSc, CS, BSc IT இந்த மாதிரி டிகிரிக்கான 4th semester Linux and Shell programming labல 3 programs பார்க்க போறோம். First program, write a shell script to stimulate the following file commands. RM, CP, cat, MV, CMP, WC, split, diff. Problem என்னன்னா some list of file commands கொடுத்திருக்காங்க. Shell scriptல இந்த எல்லா commands யூஸ் பண்ணி நம்மள program போட சொல்லிருக்காங்க. நம்ம ஒரு command பத்தியும் and அதுக்கான coding என்ன அப்படிங்கறதையும் பார்க்கலாம். நம்ம இந்த commands எல்லாமே வந்துட்டு ஃபைல்ல தான் யூஸ் பண்ணனும். இது வந்து file commands. So first வந்துட்டு ரெண்டு temporary files வந்துட்டு ப்ரோக்ராம்க்குள்ளேயே கிரியேட் பண்ணிக்கலாம். F1 and F2 னு ரெண்டு ஃபைல்ஸை கிரியேட் பண்ண போறோம். echo welcome all of you and greater than symbol போட்டுட்டு f1.text echo thanks for coming greater than symbol f2.text. இந்த ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்க அப்படினா என்ன பண்ணுவோம்னா நம்ம எக்கோல கொடுத்திருக்கோம் இல்லையா அந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு f1 and f2 ஃபைல்ஸ்ல ரைட் பண்ணும். சோ இப்போ பாத்தீங்க அப்படினா welcome all of you அப்படிங்கற கண்டென்ட் வந்துட்டு f1 ஃபைல்ல இருக்கும் and thanks for coming அப்படிங்கிறது f2 ஃபைல்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் கமாண்ட் வந்துட்டு cat கமாண்ட் பார்க்கலாம். cat கமாண்ட் மெயின்லி ஃபைல்ல இருக்கிற கண்டென்ட்ஸை ரீட் பண்ணி டிஸ்ப்ளே பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இங்க f1 and f2 ஃபைல் இருக்கிற கண்டென்ட்ஸை ரீட் பண்ணி டிஸ்ப்ளே பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ண போறோம். echo contents of file 1 cat f1.text னு கொடுக்கணும் and echo content of file 2 cat f2.text. next cp command. cp command பாத்தீங்க அப்படினா ஃபைல்ஸ் ஒரு லொகேஷன்ல இருந்து இன்னொரு லொகேஷனுக்கு காப்பி பண்றதுக்காக யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு ஃபைல்ல இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்துட்டு நம்ம இன்னொரு ஃபைலுக்கு கூட காப்பி பண்றதுக்காக யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு இங்க f1.text f3.text அப்படிங்கற ஃபைல்ல காப்பி பண்ண போறோம். cp f1.text f3.text. echo file 1 is copied to file 3. இங்க first file name இருக்கும் and இங்க வந்துட்டு நம்ம எந்த ஃபைலை காப்பி பண்ண போறோமோ அந்த ஃபைல் நேம் இந்த இடத்துல கொடுக்கணும். ஓகேங்களா? next cat command யூஸ் பண்ணி file 3 ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நம்ம டிஸ்ப்ளே பண்ணி பார்க்கலாம். echo contents of file 3 cat f3.text. next command mv command. mv command வந்துட்டு ரெண்டு பர்பஸ்ல யூஸ் பண்ணலாம். ஒன்னு வந்துட்டு ஒரு லொகேஷன்ல இருந்து வேற லொகேஷனுக்கு ஃபைல்ஸை மூவ் பண்றதுக்கு and இன்னொன்னு வந்துட்டு ஒரு ஃபைலோட நேமை நம்ம சேஞ்ச் பண்றதுக்கு அதாவது ரீநேம் பண்றதுக்காக யூஸ் பண்ணலாம். நாம இங்க f3.text னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணோம் இல்லையா சோ அந்த ஃபைலை ரீநேம் பண்ணி sample.text னு சேஞ்ச் பண்ணலாம். mv f3.text என்ன நேம் கொடுக்க போறோமோ sample.text இங்க கொடுத்துக்கணும். echo file 3 renamed to sample.text. again இந்த sample.text ஃபைலோட கண்டென்ட்ஸ் நம்ம டிஸ்ப்ளே பண்ணி பார்க்கலாம். கரெக்ட்டா டிஸ்ப்ளே ஆகுதான்னு டிஸ்ப்ளே பண்ணி வச்சிரலாம். echo content of sample.text cat sample.text. next command வந்துட்டு cmp command. cmp அப்படினா compare அப்படினு சொல்லுவோம். compare command வந்துட்டு நமக்கு ரெண்டு ஃபைல்ஸை அதாவது ஃபைல்ஸோட பைட்ஸை கம்பேர் பண்ணி ரிசல்ட் கொடுக்கும். கமாண்ட் பாத்தீங்க அப்படினா cmp -s f1.text sample.text. நாம இங்க f1 ஃபைலையும் sample ஃபைலையும் கம்பேர் பண்றோம். நம்ம ப்ரீவியஸா என்ன பண்ணோம் அப்படினு பாத்தீங்கன்னா f1 ஃபைல்ல இருந்து கண்டென்ட்டை நம்ம f3 ஃபைலுக்கு காப்பி பண்ணோம் இல்லையா and f3 ஃபைலை நம்ம என்ன பண்ணோம் sample.text னு நம்ம சேஞ்ச் பண்ணோம். சோ f1 ஃபைல்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டும் sample ஃபைல்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டும் வந்துட்டு சேமா தான் இருக்கும். அதனால இந்த ரெண்டு ஃபைல்ஸையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இந்த cmp -s அப்படிங்கற கமாண்ட் வந்துட்டு ரெண்டு ஃபைல்ஸ் ஐடென்டிக்கலா இருந்தா 0 வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். சப்போஸ் பைட்ஸ் வந்துட்டு டிஃபரெண்டா இருந்துச்சுன்னு வெச்சுக்கோங்களேன் நான் ஜீரோ வேல்யூ அதாவது எவ்வளோ பைட்ஸ் வந்துட்டு டிஃபரெண்டா இருக்கு அப்படிங்கறத தான் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இஃப் கண்டிஷனில் வந்துட்டு நம்ம ஈக்குவல்ஸ் டு ஜீரோவா அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். ஸோ ஜீரோவா இருந்தால் ஐடென்டிக்கல்னு இங்கே பிரிண்ட் பண்ணிடலாம். ஜீரோவா இல்லை அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணிடலாம். நீங்கள் cmp கமாண்ட் கொடுக்கும்போது ரெண்டு ஃபைல் நேம்ஸை மட்டும் கொடுக்கலாம். அதாவது -s கொடுக்காம கூட நீங்கள் கொடுக்கலாம். அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா ஃபைல்ஸ் சேமா இல்லைன்னா பைட்ஸ் அண்ட் எந்த லைனில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு அந்த லைன் நம்பரை நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்துட்டு wc கமாண்ட். wc கமாண்ட் வந்துட்டு ஒரு ஃபைலில் இருக்கிற நம்பர் ஆஃப் லைன்ஸ் வேர்ட்ஸ் அண்ட் கேரக்டர்ஸை பிரிண்ட் பண்ணும். ஸோ எவ்வளோ லைன்ஸ் இருக்குது எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குது எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி நம்மளுக்கு டிஸ்ப்ளே கொடுக்கும். wc f1.text. இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா f1 ஃபைலில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டோட நம்பர் ஆஃப் லைன்ஸ் எவ்வளோ வேர்ட்ஸ் எவ்வளோ அண்ட் கேரக்டர்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணும்.
நெக்ஸ்ட்டு ஸ்ப்ளிட் கமாண்ட். ஸ்ப்ளிட் கமாண்ட் ஒரு ஃபைலை மல்டிபிள் ஃபைல்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ கமாண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட்டு -n to f1.text அப்புறம் வந்துட்டு ஃபைல் அண்டர்ஸ்கோர். இந்த ஸ்டேட்மெண்ட் நல்லா கவனிங்க. F1 ஃபைலை நம்ம 2 பார்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். அதுக்காக தான் 2 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஒரு பார்ட்லேயும் வந்துட்டு ஈக்குவல் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்துட்டு க்ரியேட் ஆகும். ஸ்ப்ளிட் ஆகிற ஃபைல்ஸோட நேம் பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக AA AB AC அப்படின்னு தான் வந்துட்டு நம்மளுக்கு க்ரியேட் ஆகும். நம்ம நேமை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, பட் ஃபைல் நேம்ஸுக்கு ப்ரிஃபிக்ஸ் செட் பண்ணிக்கலாம். அதாவது ஃபைல் நேமுக்கு முன்னாடி வந்துட்டு என்ன போடலாம் அப்படிங்கிற நேம் வந்துட்டு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். நம்ம இங்கே வந்துட்டு ஃபைல் அண்டர்ஸ்கோர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போ ஃபைல் நேம்ஸ் வந்துட்டு எப்படி க்ரியேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் அண்டர்ஸ்கோர் AA ஃபைல் அண்டர்ஸ்கோர் AB அப்படின்னு க்ரியேட் ஆகும். நம்ம இப்போ ஸ்ப்ளிட்டான ஃபைல்ஸ் இருக்கு இல்லையா, ஃபைல் அண்டர்ஸ்கோர் AA ஃபைல் அண்டர்ஸ்கோர் AB இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நம்ம கேட் கமெண்ட் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் டிஃப் கமெண்ட். டிஃப் கமெண்ட் அப்படிங்கிறது டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 2 ஃபைல்ஸை லைன் பை லைனாக கம்பேர் பண்ணுறதுக்கு டிஃப் கமெண்ட் யூஸ் பண்ணுவோம். 2 ஃபைல்ஸில் கண்டென்ட்ஸில் டிஃப்ரெண்ட் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் எந்த லைன் சேஞ்ச் ஆகுதோ அந்த லைனை நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டும். சேஞ்சஸ் எதுவுமே இல்லைன்னா எதுவுமே பிரிண்ட் ஆகாது. நம்ம இங்கே F1 ஃபைல் அண்ட் F2 ஃபைலை செக் பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் இந்த 2 ஃபைல்ஸோட கண்டென்ட் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா, ஸோ அதனால நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கமாண்ட் பார்த்திங்க அப்படின்னா def f1.text f2.text அவ்வளோதான். இந்த லைனோட அவுட்புட் பார்த்திங்கன்னா 1C1ன்னு நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் 1 இருக்குது இல்லைங்களா, அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபைலோட லைன் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற லைன் நம்பர் அண்ட் செகண்ட் ஃபைலோட லைன் நம்பர் வந்துட்டு இது. C அப்படின்னா வந்துட்டு சேஞ்ச் அப்படின்னு மீனிங். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் 1ல் லைன் 1 அண்ட் ஃபைல் 2ல் இருக்கக்கூடிய லைன் 1 சேஞ்சஸாக இருக்குது, டிஃப்ரென்ஸாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு மென்ஷன் பண்ணி காட்டுது. அண்ட் ஆல்சோ ஃபைல்ஸில் எந்த லைன் சேஞ்சஸாக இருக்கோ அந்த லைன்ஸ் கூட நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் கமாண்ட் RM கமாண்ட். RM அப்படின்னா வந்துட்டு ரிமூவ் அப்படின்னு அர்த்தம். ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரிஸை பெர்மனண்ட்டாக ஃபைல் சிஸ்டமில் இருந்து டெலீட் பண்ணுறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரே கமெண்டில் வந்துட்டு நம்ம நிறையா ஃபைல்ஸை டெலீட் பண்ண முடியும். இங்கே நம்ம இந்த ப்ரோக்ராமில் க்ரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா நிறைய டெம்பரரி ஃபைல்ஸ், அது எல்லாத்தையுமே நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஸோ கமாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா RM f1.text f2.text sample.text ஃபைல் அண்டர்ஸ்கோர் AA ஃபைல் அண்டர்ஸ்கோர் AB எல்லாத்துக்கும் ஸ்பேஸ் கொடுத்துருங்க. இவ்வளோதான் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமை நான் CS program 1.sh அப்படின்னு சேவ் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்துட்டு ஃபுல் கோடிங். ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு ரன் பண்ணி பார்த்தலாம். டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைல் இருக்கக்கூடிய லொக்கேஷனுக்கு போய்க்கலாம். ஸோ CD ஸ்பேஸ் ஷெல். இந்த இடத்துல வந்துட்டு நம்மளோட ப்ரோக்ராமை வந்துட்டு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு chmod ஸ்பேஸ் +x ஸ்பேஸ் என்ன ப்ரோக்ராம் நேமோ CS program 1.sh அப்படிங்கிறது நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்காக ./CS program 1.sh அப்படிங்கிறது கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அவுட்புட் நம்மளோட டிஸ்பிளே ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ட்ஸ் ஆஃப் ஃபைல் 1 இருக்கு இல்லையா, நம்ம 2 ஃபைல் க்ரியேட் பண்ணோம். அந்த 2 ஃபைலோட கண்டென்ட்ஸ் நம்ம எங்களுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. வெல்கம் ஆல் ஆஃப் யூ, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ஓகே, ஃபைல் 1 ஃபைல் 3க்கு காப்பி பண்ணோம் இல்லையா, ஸோ ஃபைல் 3யோட கண்டென்ட் பார்த்திங்கன்னா ஃபைல் 1ஓட கண்டென்ட் இது நமக்கு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபைல் 3யை நம்ம ரீநேம் பண்ணோம் sample.text. அகெயின் sample.text அப்படிங்கிறத நம்ம டிஸ்பிளே பண்ணோம். இங்கே வந்துட்டு வெல்கம் ஆல் ஆஃப் யூ அப்படிங்கிறது தான் வந்துட்டு அதோட கண்டென்ட்டாக இருக்குது. ஸோ அதுதான் நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபைல் 1யும் sample.textடையும் நம்ம கம்பேர் பண்ணோம். ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஐடென்டிக்கல் அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு ஃபைல் 1ஓட கண்டென்ட்ஸில் இருக்கக்கூடிய வேர்ட் கவுண்ட் நம்ம யூஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் லைனு, அப்புறம் வேர்ட்ஸ், அப்புறம் கேரக்டர்ஸ், இது 3மே நம்மளுக்கு டிஸ்பிளே இருக்குது. ஒரு லைன் தான் இருக்குது கரெக்டு. அதுக்கப்புறம் 4 வேர்ட்ஸ் இருக்குது நம்மளுக்கு. அதுக்கப்புறம் 20 கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ f1.textல அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபைல் 1 வந்துட்டு நம்ம 2 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணோம். ஃபைல் அண்டர்ஸ்கோர் AA ஃபைல் அண்டர்ஸ்கோர் AB அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் நம்ம டிஸ்பிளே பண்ணோம் இல்லையா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாதியாக வந்துட்டு நம்மளுக்கு கட் ஆயிருக்கு. ஸோ வெல்கம் AL அப்புறம் வந்துட்டு L ஆஃப் யூ அப்படிங்கிற மாதிரி கட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம 2 ஃபைலோட டிஃப்ரென்ஸ் வந்துட்டு ஃபைன் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1C1ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த 2 ஃபைலுக்குமான டிஃப்ரென்ஸ் வந்துட்டு காட்டியிருக்கு. எந்த லைனில் டிஃப்ரென்ஸ் வெல்கம் ஆல் ஆஃப் யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அப்படிங்கிறத நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டியிருக்கு. நெக்ஸ்ட் எல்லா ஃபைல்ஸையும் ரிமூவ் பண்ணோம் RM கமாண்ட் யூஸ் பண்ணி. அதில் வந்து டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் ப்ரோக்ராம் பார்க்கலாம். செகண்ட் ப்ரோக்ராம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்துட்டு கொஸ்டின்.
செல் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் இன்ஃபர்மேஷன்ஸை டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்காங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏ ஆப்ஷன், அதாவது கரண்ட்லி லாக்டு யூசர்ஸ் அண்ட் ஹிஸ் லாக் நேம் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்காங்க. யார் இப்போ லாகின் பண்ணியிருக்காங்களோ அவங்க யூசர் நேமும் லாகின் நேமும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ யூசர் நேமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா who am I கமெண்ட் யூஸ் பண்ணுவோம். லாகின் நேமுக்கு லாக் நேம் அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணுவோம். எக்கோ யூசர் நேம் $, who am I, எக்கோ லாகின் நேம் $, லாக் நேம். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் தான் செகண்ட் ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம பிரிண்ட் பண்ணலாம். கரண்ட் ஷெல்லுக்கு வந்துட்டு நம்ம $ஷெல் அப்படிங்கிற கமெண்ட்டை கேபிட்டலில் போடணும். நெக்ஸ்ட்டு ஹோம் டைரக்டரிக்கு வந்துட்டு ஹோம் அப்படிங்கிற கமெண்டை வந்துட்டு நம்ம கேபிட்டலில் கொடுக்கணும். முன்னாடி $, போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட டைப் பிரிண்ட் பண்ணுறதுக்கு யூநேம் -s அப்படின்னு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு கரண்ட் பாத் வந்துட்டு நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கு $, பாத் வந்து கேபிட்டல் லெட்டரில் கொடுக்கணும். அந்த கமெண்ட் தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி பிரிண்ட் பண்ணுறதுக்கு $PWD அப்படிங்கிறது ஸ்மால் லெட்டர்ஸில் கொடுக்கணும். இந்த கமெண்டோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷன் போகலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன், ஷோ கரண்ட்லி லாக்டு நம்பர் ஆஃப் யூசர்ஸ், ஷோ ஆல் அவைலபிள் செல்ஸ். கரண்ட்லி லாக்டு யூசர்ஸோட கவுண்ட்டை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஹூ அப்படிங்கிற கமெண்டை வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். WC கமெண்ட் கூட யூஸ் பண்ணணும். ஸோ ஹூ பைப்லைன் சிம்பிள் WC-L அப்படின்னு கொடுக்குறோம். இங்கே ஹூ கமெண்ட் யாரெல்லாம் கரண்ட்லி லாகின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு லிஸ்ட் பண்ணி நம்மளுக்கு பைப்லைன் சிம்பிளில் வந்துட்டு WC கமெண்ட்டுக்கு சென்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் WC கமெண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட லைன்ஸ் வந்துட்டு எவ்வளோ லைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணோம். இந்த எல் அப்படிங்கிறது லைன்ஸை ஸ்பெசிஃபை பண்ணுது. நெக்ஸ்ட் அவைலபிள் செல்ஸை பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம கேட் கமெண்ட் யூஸ் பண்ணணும். extra/shells அப்படிங்கிற டைரக்டரியில் தான் நம்மளோட ஷெல்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு கேட் கமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணுவோம், ரீட் பண்ணி பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ $சைனுக்குள்ளே கேட் /etc/shellsன்னு கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் டி ஆப்ஷன், CPU இன்ஃபர்மேஷன் லைக் ப்ராசஸர் டைப் அண்ட் ஸ்பீடு கொடுத்து கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ராசஸர் டைப்புக்கு வந்துட்டு $, யூநேம் -p அப்படிங்கிற கமெண்ட் வந்துட்டு நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்பீட் பிரிண்ட் பண்ணுறதுக்கு PROC CPU info அப்படிங்கிற ஃபோல்டரில் தான் நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் ரீட் பண்ணி நம்ம எது வந்துட்டு ஸ்பீடை ஸ்பெசிஃபை பண்ணுதோ அந்த வேல்யூ மட்டும் நம்ம ரிட்ரீவ் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு grip அப்படிங்கிற கமெண்ட் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் grip கமெண்ட் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய இடத்துல பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை மட்டும் நமக்கு ரிட்ரீவ் பண்ணி கொடுக்கும். ஸோ cat/PROC/CPU info அப்புறம் பைப்லைன் grep மெகாஹெட்ஸ். ஸோ மெகாஹெட்ஸ் MHz அப்படிங்க இருக்கிற வேல்யூ மட்டும் நம்மளுக்கு ரிட்ரீவ் பண்ணி பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இ ஆப்ஷன், ஷோ மெமரி இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ மெமரி இன்ஃபர்மேஷனை பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு கமெண்ட் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். அது கூட வந்துட்டு -h வந்துட்டு நம்ம போடணும். ஸோ ஃப்ரீ -h அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் மெமரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ அவ்வளோதான் கோடிங். இதுதான் வந்துட்டு நம்மளோட ஃபுல் கோடிங். இந்த ப்ரோக்ராமை நான் வந்துட்டு CS program 2.sh அப்படின்னு சேவ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அகெயின் நான் வந்துட்டு நம்ம ஃபைல் எங்கே இருக்கோம் அந்த இதுக்கு போயிடலாம், ஃபோல்டருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட ஃபைலை வந்துட்டு எக்ஸிக்யூட்டிபிள் ஃபைலாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் chmod யூஸ் பண்ணி. அதுக்கப்புறம் நம்மளோட ஃபைலை ரன் பண்ணுறதுக்கு ./CS program 2.sh அப்படின்னு கொடுத்துக்கலாம். கொடுத்து என்ட்ரு கொடுத்தோமே நம்மளோட அவுட்புட் வந்தது. பார்த்திங்கன்னா என்னென்ன பிரிண்ட் ஆயிருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கரண்ட்லி லாக்ட் யூசர்ஸ் அண்ட் லாக் நேம் கேட்டோம் இல்லையா. ஸோ இந்த லாகின் யூசர் நேமு லாகின் நேம் எல்லாமே பேசிக் டு ப்ரோ தமிழ், அதனால் அது பிரிண்ட் ஆயிருக்கு. அண்ட் கரண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்துட்டு பேஷ் ஷெல் தான், அதனால் அது பிரிண்ட் ஆயிருக்கு. ஹோம் டைரக்டரி பார்த்திங்கன்னா ஹோம் பேசிக் டு ப்ரோ தமிழ். ஸோ லினக்ஸ் வந்துட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட டைப்பு லினக்ஸு. அப்புறம் பாத் செட்டிங் என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. ஒர்க்கிங் டைரக்டரி வந்துட்டு நம்ம ஷெல்க்கு டைரக்டரிக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதுக்காக டிஸ்பிளே இருக்குது. அப்போ எவ்வளோ யூசர்ஸ் வந்து லாகின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒன்று தான். அப்புறம் என்னென்ன ஷெல்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு பாருங்கள். எக்ஸ்ட்ரா /shells அப்படிங்கிற ஃபோல்டர்லேருந்து நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ராசஸர் டைப் இல்லையா, CPU பற்றி நம்ம இன்ஃபர்மேஷன். ஸோ ப்ராசஸர் டைப் வந்துட்டு 64 பிட்டு.
அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ராசஸ் ஸ்பீடு பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ ஸ்பீட் 2495.996 வந்துட்டு மெகா ஹெர்ட்ஸில் நம்மளுக்கு இருக்குது. அடுத்து வந்துட்டு மெமரி இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா இந்த இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு டிஸ்பிளே இருக்குது. டோட்டல் மெமரி எவ்வளோ இருக்குது, யூஸ்ட் எவ்வளோ, ஃப்ரீ எவ்வளோ அண்ட் அவைலபிள் எவ்வளோ அப்படிங்கிறது நம்மளுக்கு டிஸ்பிளே இருக்குது. ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு இதோட அவுட்புட். நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் ப்ரோக்ராம் போகலாம். தேர்ட் ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா ரைட் அ செல் ஸ்கிரிப்ட் டு இம்ப்ளிமெண்ட் த ஃபாலோயிங் pipes redirection T commands. ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பைப்ஸ், இதுதான் வந்துட்டு பைப் சிம்பிள், பைப்லைன் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சிம்பிளை பார்த்திங்க அப்படின்னா நம்ம 2 கமெண்ட் ஆர் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வந்துட்டு இடையில கொடுத்தோம் அப்படின்னா லெஃப்டில் இருக்கிற கமெண்ட் ஆர் எக்ஸ்ப்ரெஷனில் வர ரிசல்ட்டை ரைட் சைடு உள்ள எக்ஸ்ப்ரெஷன் இல்லைனா கமெண்ட்டுக்கு வந்துட்டு பாஸ் பண்ணோம். நம்ம ஜஸ்ட் வந்துட்டு 2 நம்பர்ஸை யூசர் கிட்டேருந்து வாங்கி பைப்லைன் சிம்பிள் யூஸ் பண்ணி பேசிக் கால்குலேட்டர் அப்படிங்கிற பிசி கமெண்டுக்கு வந்துட்டு பாஸ் பண்ணி அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணலாம். எக்கோ என்டர் 2 numbers to perform add, read A, read B. Echo addition of $A and $B is echo $A plus $B pipeline symbol BC. இங்கே வந்துட்டு $A வேரியபிள் இருக்கிற வேல்யூ அண்ட் $Bயில் இருக்கக்கூடிய வேரியபிள் இருக்கக்கூடிய வேல்யூ ரெண்டும் வந்துட்டு அடிஷன் எக்ஸ்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு யூசர் 5 and 3 கொடுத்தாங்க அப்படின்னா 5 + 3ன்னு எக்ஸ்ப்ரெஷன் க்ரியேட் ஆகிட்டு பிசி கமெண்டுக்கு பாஸ் ஆகும். பிசி கமெண்ட் வந்துட்டு 2 நம்பர்ஸை ஆட் பண்ணி ரிசல்ட் கொடுக்கும். அவ்வளோதான் பைப்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு ரீடைரக்ஷன் பற்றி பார்க்கலாம். ரீடைரக்ஷனில் 4 டைப்ஸ் இருக்குது. அவுட்புட் ரீடைரக்ஷன், அப் அண்ட் அவுட்புட், இன்புட் ரீடைரக்ஷன், ஹியர் டாக்குமெண்ட்ஸ். இதில் நம்ம 2 மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் ரீடைரக்ஷனும் அண்ட் அப் அண்ட் அவுட்புட்டும். அவுட்புட் ரீடைரக்ஷனுக்கு வந்துட்டு நம்ம இந்த சிம்பிள் தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம கொடுக்குற கமாண்டோட அவுட்புட்டை ஃபைலில் ரைட் பண்ணோம். சப்போஸ் ஃபைலில் ஏதாவது கண்டென்ட் இருந்தால் ஓவர் ரைட் பண்ணிடும். ஆர் ஃபைல் எக்ஸிஸ்ட் இல்லை அப்படின்னா நியூவாக ஒரு ஃபைலை வந்துட்டு நம்மளுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும் கரண்ட் டைரக்டரியில். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அப் அண்ட் ரீடைரக்ஷன். அப் அண்ட் ரீடைரக்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கான சிம்பிள் வந்துட்டு இந்த டபுள் ஆங்கிள் சிம்பிள் தான். ஸோ இது வந்துட்டு நம்ம கொடுக்குற கமாண்டோட அவுட்புட்டை ஃபைலோட எண்டில் அப் அண்ட் பண்ணும். அதாவது ஃபைலில் இருந்து கண்டென்ட் இருந்துச்சு அப்படின்னா அது ஓவர் ரைட் பண்ணாது, ஜஸ்ட் அப் அண்ட் பண்ணும் எண்டில். ஓகேங்களா? ஸோ இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம output.txt அப்படிங்கிற ஒரு டெம்பரரி ஃபைலில் வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபைல் நேம் = output.txt அப்படின்னு கொடுத்துக்கலாம். இந்த output.txt ஃபைலில் நம்ம 3 லைன்ஸ் ஆஃப் கண்டென்ட்டை வந்துட்டு ரைட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் லைன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரீடைரக்ஷன், அவுட்புட் ரீடைரக்ஷன் அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம போட போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு 2 லைன்ஸை வந்துட்டு அப் அண்ட் ரீடைரக்ஷன் ஆர் அப் அண்ட் அவுட்புட் வந்துட்டு மூலிமா நம்ம ரைட் பண்ண போகிறோம், அப் அண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ எக்கோ ரீடைரக்ஷன் டு output.txt ஃபைல். இந்த இடத்துல வந்துட்டு அவுட்புட் ரீடைரக்ஷன் ஃபைல் நேம் அண்ட் எக்கோ ஹலோ வேர்ல்ட் அப் அண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணிவிட்டு ஃபைல் நேம், அப்புறம் குட் பாய் வேர்ல்ட் அப் அண்ட் சிம்பிள் ஃபைல் நேம். இப்போ ஃபைலோட கண்டென்ட்ஸ் வந்துட்டு நம்ம டிஸ்பிளே பண்ணிடலாம். எக்கோ கண்டென்ட்ஸ் ஆஃப் அவுட்புட் ஃபைல் கேட் ஃபைல் நேம். நெக்ஸ்ட்டு டி கமாண்ட் வந்துட்டு பார்க்கலாம். இந்த டி கமாண்ட் என்ன பண்ணுன்னா அட் அ டைமில் நம்ம கொடுக்குற இன்புட்டை அவுட்புட் ஸ்க்ரீன்லையும் பிரிண்ட் பண்ணும் அண்ட் ஆல்சோ ஃபைல்ஸ்லேயும் ரைட் பண்ணும். ஸோ எக்கோ ஹாய் ஃப்ரெண்ட் பைப்லைன் T-A ஃபைல் நேம், எக்கோ how are you pipeline T-A ஃபைல் நேம். இங்கே வந்துட்டு ஹாய் ஃப்ரெண்ட் ஹவ் ஆர் யூ அப்படிங்கிற டெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம அவுட்புட் ஸ்க்ரீன்லேயும் டிஸ்பிளே ஆகும் அண்ட் ஆல்சோ பைப்லைன் சிம்பிள் மூலியமாக டி கமாண்டுக்கு போயிடும். டி கமாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ஃபைலில் போயிட்டு நம்ம கொடுத்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு நம்ம ஃபைலில் ரைட் பண்ணும், அதாவது அப் அண்ட் பண்ணும், ஓவர் ரைட் பண்ணாது. ஸோ இப்போ அகெயின் வந்துட்டு நம்ம output.txt ஃபைலை வந்துட்டு டிஸ்பிளே பண்ணி பார்த்தோன்னா நம்ம ரைட் பண்ண எல்லா கண்டென்ட்டுமே நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்காக எக்கோ கண்டென்ட்ஸ் ஆஃப் ஃபைல் நேம் ஆஃப்டர் டி கமாண்ட் கேட் ஃபைல் நேம். இவ்வளோதான் கோடிங். இதுதான் வந்துட்டு நம்மளோட ஃபுல் கோடிங். நான் இந்த ப்ரோக்ராமை CS program 3.sh அப்படின்னு சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்த்தலாம். டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் அகெயின் வந்துட்டு நம்ம ஷெல் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே நம்ம போய்க்கலாம். இப்போது CD ஸ்பேஸ் ஷெல், அதுக்கப்புறம் நம்மளோட ஃபைலை எக்ஸிக்யூட்டிவ் ஃபைலாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு chmod யூஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் ஆஸ் யூஷுவல். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கு ./CS program 3.sh அப்படின்னு கொடுத்ததும் என்ட்ரு கொடுத்ததும் நம்ம பைப்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். 2 நம்பர்ஸ் யூசர் கிட்டேருந்து வாங்குற மாதிரி. ஸோ இந்த 2 நம்பர்ஸ் கேட்குது இல்லையா. ஸோ நம்ம வந்துட்டு இங்கே பார்த்திங்கன்னா நான் 10 and 5 அப்படின்னு மட்டும் கொடுக்குறேன்.
ஸோ என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு அடிஷன் வந்துட்டு கரெக்டாக 15 வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம output.txt ஃபைலில் வந்து க்ரியேட் பண்ணோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 கண்டென்ட்டை வந்துட்டு நம்ம ரீடைரக்ஷன் யூஸ் பண்ணி எழுதணும். ஃபர்ஸ்ட் ரீடைரக்ஷன் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் லைனில் வந்துட்டு அவுட்புட் ரீடைரக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம எழுதணும். ஸோ அதாகிடுச்சு. அதுக்கப்புறம் அப் அண்ட் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ அதில் அந்த ஃபைலில் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் லைன்ஸில் அப் அண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டி கமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஃபைல்லையும் ரைட் பண்ணோம் அண்ட் ஆல்சோ வந்துட்டு அவுட்புட்லேயும் டிஸ்பிளே பண்ணோம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு output.txt ஃபைலை வந்து பிரிண்ட் பண்ணதும் பார்த்திங்கன்னா லாஸ்ட் 2 லைன்ஸில் வந்துட்டு நாம் கொடுத்த ஹாய் ஃப்ரெண்ட் ஹவ் ஆர் யூ அப்படிங்கிற டெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு பிரிண்ட் அதாவது அப் அண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம output.txt ஃபைலோட கண்டென்ட். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபைல் வந்துட்டு உங்கள் கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரியில் நீங்கள் போய் செக் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி இல்லாத ஃபைல் வந்துட்டு நம்மளுக்கு க்ரியேட் ஆகிருக்கும். அதாவது நம்ம கொடுத்த output.txt ஃபைல் வந்துட்டு நம்மளுக்கு இங்கே க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நம்ம கொடுத்த கண்டென்ட் எல்லாம் ரீடைரக்ஷன் மூலிமா 3 லைன் கொடுத்தோம். அந்த டி கமெண்ட் மூலிமா 2 லைன் கொடுத்தோம். அது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு ரைட் ஆகிட்டு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு இதோட அவுட்புட்.